வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம விழுப்புரத்தில் இருந்து வேலூருக்கோ அல்லது காட்பாடிக்கோ போகணும் அப்படின்னா அடிக்கடி ட்ரெயின் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. டயத்துக்கு தான் இருக்குது. அதனால் நம்ம பேருந்துகளை தான் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் 3 நாட்களுக்கு சிறப்பு ரயில்களாக வேலூரிலிருந்து, அதாவது வேலூர் வழியாக விழுப்புரத்திலிருந்து காட்பாடிக்கு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. ஏன் இந்த ரயில்கள் இயக்கப்படுகிறது அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதில் சித்ரா பௌர்ணமினா சொல்லவா வேணும்? ஏன்னா தமிழகம் முழுவதுமே சித்ரா பௌர்ணமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு தான் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு மதுரையில். அதனால் மதுரைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. நம்ம பகுதிகளில் இந்த மங்களதேவி அம்மன் கோவிலும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். திருச்செங்கோட்லேயும் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் விசேஷம்தான். ஆனால் திருவண்ணாமலைக்கு எஸ்பெஷலி தனி விசேஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் சிறப்பு ரயிலாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 நாட்கள் மட்டும். இன்னைக்கு மே 1 மற்றும் மே 2 ஆகிய தேதிகளில் இரவு 10:40 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த முன்பதிவு இல்லாத ரயிலானது அங்கிருந்து திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, போலூர், ஆரணி ரோடு வழியாக வேலூர் கண்டோன்மெண்ட் போய் அங்கு இருந்து காட்பாடிக்கு நள்ளிரவு 1:50 மணிக்கு போய் சேர்கிறது. அப்படி சேரக்கூடிய ட்ரெயின் ஒரு 1/4 மணி நேரம் அங்கே நிற்கும். மீண்டும் நள்ளிரவு 2:05 மணிக்கு காட்பாடியில் இருந்து புறப்பட்டு வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலை வழியாக திருக்கோவிலூர் வந்து காலை 5 மணி அளவில் அதிகாலை விழுப்புரத்தை வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது. இது ரிட்டர்ன் வரும்போது மே 1, 2, 3 ஆகிய தேதிகளில் வரும். ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்துடுறதுனால. அதனால் இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் திருவண்ணாமலைக்கு செல்லணும் அப்படின்னா காட்பாடியில் இருந்தும் வரணும்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது விழுப்புரத்திலிருந்து வரணுன்னாலும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். 3 நாட்களுக்கு இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. இது இல்லாமல் திருவண்ணாமலைக்கு இன்னும் அதிகப்படியான சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். அதற்கான அறிவிப்பு தொடர்ந்து வரும். திருவண்ணாமலைக்கு எப்படி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறதோ அதே மாதிரி மதுரை வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் அதிகம்தான். இருந்தாலும் மதுரைக்கு வரக்கூடிய கூட்டமும் அதிகமாகத்தான் இருக்குது. அதனால் இந்த சித்திரை திருவிழாவிற்காக மதுரைக்கும் அதிகப்படியான சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை மதுரை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களிடையே நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இந்த முறையாவது அது நிறைவேறுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமான அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாராவது திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதுக்கு நீங்கள் சேனலோட இருந்துருங்க. அடுத்த வீடியோ